குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு பரிகார ஸ்தலம். அதாவது நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த கோவிலினுடைய சிறப்பே அதுதான். ஸோ அப்படியான ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி, அங்கே அந்த ஆலயத்துக்கு நாம் எப்படி போகணும், அந்த ஆலயத்தில் பரிகார வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஐயனின் பெயரையும் தாயார்களின் பெயரையும் முதல்ல பார்த்துருவோம். இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஐயாவுடைய திருநாமம் அப்படின்னு சொல்லும்போது அழகுமுத்தையனார் அப்படின்றது ஐயாவுடைய பெயர். தாயார்கள் இருவர் இருக்கிறாங்க இந்த சன்னதியில். அது பொற்கலை மற்றும் பூரணி அப்படின்னு சொல்லிட்டு 2 தாயார்கள். ஆக இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் இந்த ஐயனையும் தாயாரையும் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னாக்கா, பொற்கலை பூரணி சமேத அழகுமுத்தையனார் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் தேவதைகளின் முழு பெயர். சரிங்களா? இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னும்போது, மற்ற ஆலயங்கள்லாம் போவோம், சாமி கும்பிடுவோம், நம்மளுடைய வேண்டுதலை அவர்கள் இடத்துல வைப்போம், நிறைவேறும், நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்வோம். இங்கே கொஞ்சம் வித்தியாசமானது. நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே லெட்டரில் எழுதுகிற மாதிரி எழுதணும். இப்போது ஒரு A4 ஷீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த A4 ஷீட்டை ஒரு லெட்டரை மனசுக்குள்ளே நினச்சிங்க, ஒரு இன்லேண்ட் லெட்டர்னு மனசுக்குள்ளே நினச்சிங்க. நாம் ஒருத்தவங்களுக்கு கடிதம் எழுதுவோம் இல்லைங்களா? அதே போல் இங்கே இந்த அழகுமுத்தையனாருக்கும் பொற்கலை பூரணி தாயாருக்கும் ஒரு கடிதம் எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு என்ன தேவையோ அதை இவங்கக்கிட்ட கேட்டு கடிதம் எழுதுகிறோம். உதாரணமாக, நான் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப தடங்களாகுது, தாமதமாகுது, கை கூட மாட்டேங்குது. நீங்கள் எனக்கு இந்த தடங்களை, இந்த தாமதத்தை விலக்கி எனக்கு ஒரு வீடு அமைய அருளாசி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இந்த மேட்ரை அப்படியே அந்த லெட்டரில் எழுதுவாங்க. எழுதிட்டு அவங்கக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அதை அந்த ஐயாவுடைய கையில் அல்லது ஏதோ ஒரு இடத்துல அவங்க கட்டி விட்டுறாங்க. அந்த சீட்டை கட்டி விட்டுறாங்க. நம்ம எழுதி கொடுத்த அந்த சீட்டை அவங்க கட்டுறாங்க. இதுதான் அந்த கோயிலில் முக்கியமான ஒரு விசேஷம். இது அந்த கோயிலில் அவங்க மூலஸ்தானத்தில் இந்த சீட்டை விற்பனை செய்கிறாங்க. இந்த சீட்டுக்கு ஒரு சிறு காணிக்கை வாங்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றதுலாம் அவங்களே சொல்லிவிடுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சிலைகள் எல்லாமே அந்த கோவிலில் வேண்டுதல் நிறைவேறி அவங்க வாங்கி வச்ச சிலைகள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு ஆதாரம். இந்த சிலைகள் அப்படிங்கிறது, இப்போது நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சு சீட்டு எழுதி நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நம்ம எதை வேண்டிக்கிட்டோமோ அதை பொம்மையாக செய்து இங்கே எடுத்துன்னு காணிக்கையாக கொடுக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற ஒரு நிலைப்பாடு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் வீடு அப்படின்னும்போது நான் வீடு பொம்மையை செஞ்சு எடுத்துகிட்டு காணிக்கையாக கொடுக்குறேன். திருமணமாகலை அப்படின்னும் பொழுது 2 திருமணமான ஒரு தம்பதியர் சிலைகளை இங்கே காணிக்கையாக வைப்பாங்க. குழந்தை வரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற பொழுது அந்த குழந்தை பொம்மையை வைப்பாங்க. வித்தியாசமான பொம்மைங்களை இங்கே பார்க்கலாம். அதாவது சீருடை காக்கி சட்டை போட்ட ஒரு பொம்மைங்களை இங்கே பார்க்கலாம். அது போலீஸ் வேலை, காவல்துறையில் வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அது கிடச்சதுக்கப்புறம் எடுத்துன்னு வைத்த பொம்மை அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஸ்டெதஸ்கோப் போட்ட பொம்மைங்களை பார்க்கலாம். அவங்க நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு சீட்டு கட்டி எழுதி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அது போன்ற பொம்மைங்களை வச்சுருப்பாங்க. டெல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கம்ப்யூட்டர் பொம்மைங்களை இங்கே நிறைய பார்க்கலாம். அது கணினித்துறையில் வேலைக்கு அப்ளை பண்ணி அது தாமதமாகி அந்த மாதிரியான பொம்மைகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக கடைசியாக பார்த்தது ஒரு
ஏரோப்ளேன் அப்படின்ற ஒரு பொம்மையை பார்த்துருப்பீங்க. அந்த துறையில் வேலை சம்மந்தமாக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கும். அதை வந்து அவங்க வந்து பொம்மையாக செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இப்படி நாம் என்ன வேண்டிக்கிறோமோ, அது வீடு, குழந்தை வரம், திருமண வரம், வேலை, வாகனம். இப்போ உதாரணமாக காரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறவங்க கார் பொம்மையை செய்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போவாங்க. நான் வந்து இந்த ஜேசிபி பொம்மையெல்லாம் இந்த கோயிலில் வந்து பார்த்துருக்கேன். ஜேசிபி வாங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு சீட்டு எழுதி கட்டிட்டு அது நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பொம்மையை செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கட்டுறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து ஸ்தல விருட்சம். அரச மரமும் வேம்ப மரமும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்பு. இது இந்த ஆலயத்தின் ஒரு அற்புதம். சரிங்களா? இது வந்து காவல் தெய்வம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அமைப்பு வந்து சித்தருடைய ஜீவசமாதி, அழகர் சித்தர் அப்படிங்கிற ஜீவசமாதி. அதை சுற்றி நாம் வந்து தியானம் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இடம் ஸ்பேஸ்லாம் விட்டு கருங்கல்லாலேயே வந்து நல்லா சூப்பராக தியான மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ நியாயமான ஆசைகள், உங்களுடைய முயற்சிகள் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களுக்கு அந்த கால நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஐயாவை போயிட்டு பார்த்துட்டு ஒரு சீட்டு எழுதி கட்டிட்டு வந்தீங்கன்னா 100க்கு 100% உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. சரிங்களா? நம்ம போகும்போதே இந்த ஆலயத்தை பார்க்கும்போதே நமக்குலாம் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அது இருக்கிற அந்த சுற்றுச்சூழல், இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னம்னா எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்த இடங்கள். அப்படியே சுற்றி வந்து பசுமையாக இருக்கும். அந்த கோயில் உள்ள இருக்கிற அந்த அட்மாஸ்பியரே பார்த்தோம்னா நிறைய மரங்கள். அந்த மரங்களுக்கெல்லாம் வயசு சின்ன வயசாக இருக்காதுன்னு வச்சிங்களேன். எப்படியும் வந்து ஒரு 50 வருஷத்து மரம், 100 வருஷத்து மரம், அந்த மாதிரியான மரங்கள் அதிகம். அந்த மரங்கள், இயற்கை சூழல்கள், குளம் அப்படியே சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு ஆலயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குதுங்க. நிறைய பக்தர்களை வந்து இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். திங்கட்கிழமையில அதிகமாக வராங்க. இந்த ஆலயத்துக்கு எங்கேருந்து பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இது இருக்கிறது வந்து கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தாலும் இந்த ஆலயம் நமக்கு பஸ் வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற பொழுது பாண்டிச்சேரியிலேருந்து ரொம்ப பக்கங்க. பாண்டிச்சேரி வந்துடுங்க. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கிங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மடுகரை போகிற பஸ்ஸில் ஏறிடுங்க. பாண்டி டு மடுகரை போகிற டவுன் பஸ் நிறைய பஸ்ஸு போகும். அது எந்த வழியில் போச்சுனாலும் பரவாயில்ல. 2 வழி இருக்குது மடுகரை போகிறதுக்கு. ஒன்று வந்து வில்லியனூர் வழியாக போகும், இன்னொன்று வந்து அரியாங்குப்பம் வழியாக போகும். ஸோ அது எந்த வழி போனாலும் நம்மளுக்கு வந்து அதை பற்றி நம்மளுக்கு வந்து கவலை இல்லை. நீங்கள் பாண்டியில் இறங்கி மடுகரை போகிற டவுன் பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னாக்கா ஏம்பலம் அப்படிங்கிற ஊரில் இறங்கிடுங்க. அங்கேருந்து ஷேர் ஆட்டோ வந்து போகுது திங்கட்கிழமையில. ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு நாங்கள் விசாரிக்கல. அதுக்கு முன்னாடி வந்து 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது எவ்வளோ வாங்குறாங்கன்றது தெரியல. நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோ இருக்குது, தனிப்பட்ட முறையில் ஆட்டோவும் இருக்குது. ஏம்பலத்துலேருந்து நம்ம நடைப்பயணமாக மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா ஒரு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷத்தில் நாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்தோம்னா கூட ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட சொந்தமாக வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னாக்கா அதிகபட்சமாக வந்து ஒரு 5 நிமிஷத்தில் போயிட்டு நம்ம வந்து அந்த ஆலயத்தை ஏம்பலத்தில் இருந்து ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? ஷேர் ஆட்டோ அப்படின்னும்பொழுது அந்த ஆட்டோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாகணும். ஃபுல்லானதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டோ எடுப்பாங்க. போயிட்டு ஐயாவை தரிசனம் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய அமைப்பு இதுதான். சீட்டு வந்து அங்கே மூலஸ்தானத்திலே கொடுப்பாங்க. அதுக்கு காணிக்கை கொடுக்கணும். வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிலைகளை எங்கே வாங்குறதுலாம் ரொம்ப சிந்திக்காதீங்க. ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அந்த கோயில் உள்ளேயே வந்து ஆலயத்தின் உள்ளேயே சிலைகளை வந்து செய்து வச்சுருப்பாங்க. நம்ம பணத்தை கட்டி நம்ம வந்து வாங்கிக்க வேண்டியது தான். அந்த கோயிலில் செய்கிற சிலைகள் மட்டுமே அங்கே வந்து வாங்கி உள்ளே வந்து பரிகாரத்துக்கு வைப்பதாக வந்து ஒரு சொல்லாடல் உண்டு. அதனால் வந்து வெளியில் எங்கேயும் சிலைகளை வாங்கிடாதீங்க. முதல்ல போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஆலயத்தின் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து
ஸ்ட்ரைட்டாக மூலஸ்தானத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா அங்கே பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி வந்து பரிகார சீட்டு கட்டணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பரிகாரத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே வந்து நம்ம கோயில்லையே வந்து கிடைக்கும். கடைங்க சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஸோ முதல்ல சீட்டை வாங்கிடுங்க, எழுதிங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இது பண்ணுங்கள். முதல்ல உள்ளே என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல வந்து போனீங்கன்னா வீடியோவில் முதல்ல பார்த்துருப்பீங்க நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயிலை கடந்து உள்ளே போனோம்னா 2 பக்கமும் வந்து குதிரைகளும் யானைகளும் சிமெண்ட்டால் செய்த சிலைகள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா முதல்ல நம்மளை வரவேற்பது விநாயக பெருமான். அடுத்ததாக அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னாக்கா பொற்களை பூரணி சமேத அழகு முத்து ஐயனார் சுவாமிகள் அப்படிங்கிற இந்த 3 அற்புத தெய்வங்களையும் நாம் வந்து தரிசிப்போம். இவர்களின் தரிசனம் முடிச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னாக்கா சித்தர், அழகர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தியான மண்டபம் உண்டு. அங்கே ஜீவ சமாதியும் தியான மண்டபமும் ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து நல்லா கருங்கல்லாலேயே வந்து ரொம்ப சூப்பராக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா மீனாட்சி தாயாரும் சொக்கநாதர் ஐயாவையும் நம்ம வந்து தரிசிக்கலாம். அடுத்ததாக முருகப்பெருமான் இருப்பார். அடுத்ததாக நவகிரக தேவர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வரலாம். இது வந்து ஒரு அற்புதமான ஸ்தலங்க. திரும்பவும் சொல்கிறேன், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு உங்களை வேண்டுதல்களை நிறைவேற்றிக்க முடியும். அதாவது வந்து முயற்சிகள் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன், 4 முறை 5 முறை எழுதிட்டேன். ஆனால் எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கல. அப்படின்னும் பொழுது இந்த ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு சீட்டு எழுதி வச்சுட்டு வந்து நீங்கள் எழுதி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து வாழ்க்கை துணை அமையலை. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை துணை அமையும். வேலை அமையலை, வேலை அமையும். அதே போல் வந்து வீடு அமையலை, வாகனம் அமையலை. இப்படி உங்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இங்கே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. சரிங்களா? இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்களில் பலர் வந்து இந்த மாதிரி போயிட்டு சீட்டு எழுதி வாழ்க்கையில் வந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகி இருக்கும். அப்படிப்பட்ட அன்பர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து மற்றைய அன்பர்கள் வந்து இந்த கோவில் ஆலயத்தின் மீது ஒரு இன்னும் கூடுதல் ஒரு நம்பிக்கையோடு வந்து நாமளும் போனோம்னா நமக்கும் வந்து நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க செயல்படுவதற்கு உங்களின் அந்த அனுபவ கருத்துக்கள் பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய கருத்துக்களை அவசியம் வந்து பதிவேற்றம் செய்யுங்கள். சரிங்களா? அதே போல் வந்து போகிற ரூட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து எழுதி வைக்கிறேன். தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோலையும் வந்து அந்த ரூட்டை வந்து நம்ம வந்து எழுதி வச்சுருக்கோம். அதாவது வந்து திரும்பவும் சொல்கிறோம், பாண்டிச்சேரிக்கு வந்துடுங்க. பாண்டிச்சேரியிலேருந்து மடுகரை போகிற வழி ஏம்பலம் அப்படிங்கிற ஊரில் இறங்கிடுங்க. இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸு தான். உங்களால் முடியலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோவில் போகலாம். இன்னும் கூடுதலாக கொஞ்சம் நம்மக்கிட்ட வசதி இருக்குதுனாக்கா ஒரு ஆட்டோ பேசிட்டு போங்க. உங்களின் ஐயனை பாருங்கள். உங்களின் குறைகளை வந்து அங்கே வந்து சீட்டு எழுதி அவர்கிட்ட கட்டுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம், அது உங்களுக்கு தேவைகள் நிச்சயமாக வந்து நிறைவேறும் அப்படின்ற ஒரு முழு உத்தரவாதம் நம்மளுடைய அனுபவம். சரிங்களா? இதுதான் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து சீட்டு எழுதலாங்க. உதாரணமாக வந்து தம்பதிகளுக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேரணும், ஏதோ ஒரு காலச்சூழல் எங்களை வந்து பிரித்து விட்டுடுச்சு, நாங்கள் சேரணும்னா கூட நீங்கள் சீட்டு எழுதலாம். சரிங்களா? அழகு முத்தையனார் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து உங்களுடைய அனுபவங்களை நிச்சயமாக வந்து பகிர்ந்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.